வணக்கம் மக்களே. After 2 weeks, we are having a plan to put one length video. Two important personalities in our life. Without them, we cannot survive. Without them, we can't be here. புதுசாக இருக்கா? நோ, இட் இஸ் நாட் நியூ. ஒன்று நம்மளோட அப்பா, இன்னொன்று நம்மளோட அம்மா. எஸ், இந்த ரெண்டு பேர் இல்லாமல் நம்ம இங்கே இல்லைன்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இங்கே நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட அப்பா அம்மா பற்றி நான் சொல்ல போகிறேன். 23 வருஷம் ஒன்றா இருக்காங்க என்னோட அப்பா அம்மா மேரேஜ் ஆகிட்டு. நான் 22 வயசு, அவங்க மேரேஜ் ஆகி அடுத்த ஒரு வருஷம் இல்லாமல் அதுக்கப்புறம் நான் பிறந்தேன். அதனால் அவங்க வந்து ஒரு வருஷம் என்னோட சீனியர்ஸ் நான் சொல்லுவேன். சிம்பிள், ஜஸ்ட் ஃபார் ஃபன். இந்த 23 வருஷத்தில் அவங்க எனக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, லிட்ரலாக கொஷின் மார்க். 20% ஃபார் தெம், 80% ஃபார் மீ. லிட்ரலி இது அமேசிங். ஒரு பர்சனாலிட்டி இந்த ஜென்ரேஷன் நான் சொல்கிறேன், எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போகணும், எல்லாமே நம்ம அனுபவிக்கணும் தான் எல்லாருமே யோசிப்பாங்க. ஈவன் நான் கூட அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். ஆனால் அந்த ஜென்ரேஷன் பீப்புளை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு அடுத்த வரக்கூடிய ஜென்ரேஷனுக்காக அவங்க என்னென்ன பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உண்மையாலுமே ஹேட்ஸ் ஆஃப். ஏன் நான் சொல்கிறேன்னா, அவங்க ஃபஸ்ட்டு விஷயம் அவங்களோட டிசிஷன் எனக்கு அங்கே பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எஜுகேஷன் கொடுங்க அவங்க ஆசைப்பட்டது. எஸ், நினச்சிருந்தா அவங்க வந்து அவங்க ஒர்க் போகிறாங்க, நானும் போயிருந்தேன்னா அவங்க காசு நானும் சம்பாதிச்சிருப்பேன், அவங்களும் சம்பாதிச்சிருப்பாங்க, நேரம் ஒரு நல்ல லெவலில் இருந்திருப்போம். இப்போது நாங்கள் வேறு என்ன குட் லெவல். காசு லெவலில் பார்த்தா கொஞ்சம் கம்மி தான், ஆனால் காசு நாங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் என்னையும் ஒர்க் கொண்டு போகணும்னு நினச்சிருந்தாங்கன்னா. பட் என்னோட ஃபியூச்சர், என்னோட கரியர், என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க்காக இருந்திருக்கும். பட் இப்போது அவங்க எடுத்த ஸ்மார்ட் டிசிஷனால் எனக்கு 12 இயர்ஸ் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் கொடுத்தாங்க. அடுத்து 3 இயர்ஸ் வந்து எனக்கு யூஜி எஜுகேஷன் கொடுத்தாங்க. அடுத்து இப்போ 2 இயர்ஸ் வந்து என்னை பிஜி படிக்க வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு, கிட்டத்தட்ட இது ஒரு ரியலி பிக் இன்வெஸ்ட்மெண்ட். நியர்லி 20 or 15 lakhs, ஐ திங்க் ஸோ 15 lakhs they spend for me. இப்போ வரைக்கும் 22 வருஷத்தில் அதை கூட அதிகமாக கூட இருக்கலாம். நான் என்னோட டெய்லி எக்ஸ்பென்ஸ் ஃபுட்டாக இருக்கட்டும், ஆர் என்ன கடைக்கு போகிறதுக்காக அமௌண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், என்னோட க்ளோத்தாக இருக்கட்டும், நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பேக் மாற்றுவேன், அது இல்லாமல் ஸ்லிப்பர்ஸ் மாற்றுறதா இருக்கட்டும், என்னோட ட்ரெஸ் வாங்குறதா இருக்கட்டும், அங்கங்கே டூர் கூட்டு போகிறதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டால் கணக்கே கிடையாது. இந்த 2 விஷயங்கள், இந்த 2 பேரால் மட்டும்தான் அவங்க ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஈவன் நம்மளாலே நமக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுவோம்னு ஃபியூச்சரில் கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் மார்க் தான். நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும், எனக்குமே கூட இருந்துச்சு, ஒரு செல்ஃப் டவுட். அந்த செல்ஃப் டவுட்டை உடைக்கிறதுக்கு அவங்க என்ன ட்ரை பண்ணாங்கன்னா, அவங்களோட ஆக்ஷன்ஸ் மூலமாக அதை ட்ரை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு எஜுகேஷன் கொடுத்து ஆரம்பிச்சாங்க. எனக்கு எஜுகேஷன் கொடுக்குற டைமில் அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னா, ஜுவல்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், ஆர் ஒரு லேண்ட் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு வெஹிக்கிள் வாங்குறதா இருக்கட்டும், வீட்டுக்கு தேவையான ஆக்சசரிஸ் வாங்குறதா இருக்கட்டும், ஃப்ரிட்ஜ், மிக்ஸி, டிவி, இந்த எல்லா விஷயங்களும் இப்போ இருக்க ரேட்டை பார்த்தா, நான் ஒரு 15,000 சேலரி வாங்கினா எப்படி இதெல்லாம் வாங்குவேன்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். இதெல்லாம் என்னால் வாங்க முடியாது, எனக்கு ஒரு கனவாகவே இருக்கும். ஆனால் இப்போ இருக்க 15,000 அப்போ வந்து பெருசு. இப்போ இருக்க 15,000 ஜஸ்ட் 15,000 போயிடுச்சு. ஆனால் அவங்க வந்து இதெல்லாம் இல்லாத டைம்லேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சேவ் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் எனக்கு வாங்கி வச்சிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் இப்போ எங்கள் அப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாரு, நம்ம கிட்ட என்ன அசட் இருக்குன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. நம்ம கிட்ட இருக்க ஒரே ஒரு அசட் என்னன்னா உன்னோட நாலேஜ். அதை வச்சு நீ எப்படி வேலைக்கு போக போறியா, ஒரு பிஸ்னஸ் பண்ண போறியா, அதுதான் நம்மளோட நாலேஜாக இருக்கும். மற்றவங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்கும், ஆர் அவங்களுக்கு ஒரு பில்டிங் இருக்கும், இந்த மாதிரி ஏதோ இருக்கிறோம். அந்த அசட்டை வச்சு அவங்க எதாவது சர்வை பண்ண முடியும். உங்ககிட்ட என்ன இருக்குது, உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. இந்த ஒரு விஷயம் எனக்கு எப்போவுமே வந்து மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். ஆமாம், நம்மக்கிட்ட ரியலாக என்ன இருக்குன்னு கேட்டால் நம்ம மட்டும்தான் இருக்கும். அதான் சொல்லுவாங்கல்ல, 2 கை 2 கால் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. அதை வச்சு நான் பிழைக்கணும், வேறு வழி இல்லை, டெய்லி சாப்பாடுக்காக நான் ஓடணும்னு சொல்கிற மாதிரி தான் எங்கள் அப்பா ஓடினார். எங்கள் அம்மாவும் வந்து அவங்க கூட ஓடினதுனால கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷத்தில் இப்போ அவங்களுக்கு 45 இருக்கும். அந்த 45ல் அவங்க லிட்டரலாக எத்தனை வருஷம் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கூட இருக்காது. ஏன்னா அந்த எல்லா நாட்களுமே வந்து அவங்க டெய்லி ஒர்க் போகணும், டெய்லி வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணணும், எங்கள் அப்பாவை நான் ஸ்கூல் கூட்டு போய் விடணும், இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன டைமில் எனக்கு கிடைக்க வேண்டிய ஃப்ரீ எஜுகேஷனாக இருக்கட்டும், நான் வீக்கெண்டில் இருக்கேன், அதுக்கப்புறம் எனக்கு எப்போல்லாம் அமௌண்ட் தேவைப்படுதோ அந்த டைமில் அந்த சின்ன சின்ன அமௌண்ட்டை அந்த சேர்த்து வச்சு அது எல்லாத்தையும் ஒரு பெருசாக பண்ணி ஒரு கார் வாங்குறதா இருக்கட்டும், அதனோட எஜுகேஷன் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே பண்ணாங்க. இது லிட்டரலாக எல்லா பேரண்ட்ஸும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம அவங்களை கண்டுக்கிறதே இல்லை. என்னோட பர்சனல் ரெக்வஸ்ட் என்னன்னா, அவங்கள இப்போ இருந்து நீங்கள் தான் கேர் பண்ணி ஆகணும். ஏன்னா 22 வருஷமா என்ன அவங்க கேர் பண்ணாங்க. அந்த 22 வருஷத்துல நான் எவ்வளவோ வளர்ந்துருக்கேன். ஆனால் 22 வருஷம் நான் எத்தனை வாட்டி அவங்கள திரும்பி பார்த்து அவங்களுக்கு கேர் பண்ணிருப்பேன் கேட்டால் லிட்டரலாக கொஸ்டின் மார்க். அதை நான் எனக்கே கேட்டுக்கிட்டேன், எனக்கே வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால நான் மாற்றிக்கிட்டது, இப்போ இருந்து அவங்கள டேக் கேர் பண்ணணும், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நான் பண்ணணும். ஏன்னா அவங்க இல்லாமல் நாங்கள் இல்லை. அவங்க எடுத்த ஒரு ஸ்மார்ட் டிசிஷன் என்னன்னா என்ன படிக்க வச்சது. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்மளால முன்னேற முடியாது, ஹார்ட் ஒர்க்கை எப்படி ஸ்மார்ட்டாக பண்ணணும், இந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும் தான் நம்மளால கிரேட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க பண்ண ஹார்ட் ஒர்க்லையும் அவங்க எடுத்த ஸ்மார்ட் டிசிஷன்
அவங்க பண்ண ஸ்மார்ட் ஒர்க் என்னன்னா என்ன படிக்க வச்சது. இதை நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களால் படிக்க முடியல, உங்களால் விஷயம் பண்ண முடியல சொல்லி என் மேலே திணிக்காதீங்க சொல்லிட்டு. இட் இஸ் நாட் லைக் அவங்க திணிக்கலாம் விரும்பல. இந்த விஷயங்களை நீங்க போனீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு ஆசைப்படுறாங்க. அதனால தான் உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ற மாதிரி நமக்கு தெரியுது. பட் லிட்டரலா நிறைய பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்றது கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் எங்க அப்பா வந்து ஃபோர்ஸ் பண்ணல. இதை படிக்கிறியா, அதை பண்ண போறியா, இது பண்ண போறியா. இடத்துல 22 வயசாவது கைஸ், என்ன நான் வந்து இப்போ பிஜி முடிக்க போறேன். இன்ன வரைக்கும் எங்க அப்பா வந்து என்ன கேட்கல, நீ முடிச்சுட்டு வேலைக்கு போறியா, அது என்ன பண்ண போற. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வேலைக்கு போயிட்டாங்க, இன்னும் போகல, இப்பதான் படிச்சுட்டு இருக்க. அது இல்லாம இந்த மாதிரி கான்டென்ட் கிரியேஷன் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் எப்படி போகும் அப்படி போகும். நிறைய பேர் வேற பேரண்ட்ஸ் என்ன கொஸ்டின் கேட்கறாங்க. ஆனா இது வரைக்கும் என்னோட பேரண்ட்ஸ் என்ன ஒரு கொஸ்டின் கேட்கறதில்ல. அப்போ நான் எவ்வளவு கிரேட்ஃபுல் அப்படின்னா, லிட்டரலா அவங்க என்ன என் வழியில நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம் அந்த எல்லா விஷயத்தையும் எனக்கு பண்றதுக்காக என்ன அலோ பண்றாங்க. உண்மையிலேயே பேரண்ட்ஸ் நம்மள ஒரு விஷயத்த அலோ பண்றது வந்து லிட்டரலா கிரேட்ஃபுல். அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேரண்ட்ஸ் பண்றது இல்லைங்கிறத விட அந்த சைல்டு வந்து அவங்களுக்கு ப்ராப்பரா புரிய வைக்கிறது இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் அதான், நான் என்ன பண்ண போறேன், எனக்கு என்ன வேணும், இதனால எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லி சிம்பிள் ஒரு பிசினஸ் பிளான் வந்து நான் எப்படி வந்து ஒரு இன்வெஸ்ட் வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களோ அது மாதிரி எனக்கு தேவையானது, எனக்கு நீடானது, எனக்கு என்ன நடக்க போகுது, இப்போ நான் இதை பண்ணனா என்ன அச்சீவ் பண்ணுவேன், எல்லா விஷயங்களும் நான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால தே ட்ரஸ்ட் மை ப்ராசஸ். அவங்க என்ன மட்டும் நம்புறதுல என்னோட ப்ராசஸை நம்புறாங்க. அப்போ என்னோட ப்ராசஸ் வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு இதை பார்க்குறாங்க. நெட்ரலா இந்த கான்டென்ட் கிரியேஷன் மூலமா நிறைய பேர் வந்து என்னோட பேரண்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்றாங்க. இதனால மட்டும்தான் அவங்க வந்து என்னையும் நம்புறாங்க. ஐ திங்க் ஸோ. பட் இங்க ஏன் இவ்வளவு நேரம் நான் பேரண்ட்ஸை பத்தி பேசுறேன்னா, உண்மையாலுமே நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எப்போ வேணா கிடைக்கலாம். ஒரு நல்ல சிஸ்டர்ஸ் கூட, சிஸ்டர்ஸ் இந்த சென்ஸ் ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட இருந்து கூட நமக்கு சிஸ்டர்ஸ் கிடைக்கலாம். பட் இந்த ஒரு ஒய்ஃபு கூட நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும். பட் இந்த பேரண்ட்ஸ் அப்படின்னா ஒரு வாட்டி நம்ம லாஸ் பண்ணா லிட்டரலாக நம்ம லைஃப்ல கிடைக்கவே போக மாட்டாங்க. அதனால அவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா பார்த்துப்போம். அவங்களுக்காக எல்லா விஷயங்களும் பண்ணுவோம். அவங்களை ஹாப்பியாக பார்த்துப்போம். என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட், நான் எனக்கு வச்சுக்கிறது, உன்னை எப்படி அவங்க டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்களோ அது மாதிரி லிட்டரலாக இன்னொரு ஒரு சின்ன விஷயம் என்னை ஹர்ட் பண்ணும். இன்னொன்று அது எனக்கு பிகஸ்ட் மோட்டிவேஷன் என்னன்னா, இது வரைக்கும் எங்கள் அப்பா எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனது இல்லை. எனக்கு டெங்கு வந்திருக்கு, டைஃபாய்டு வந்திருக்கு, ஏதோ சின்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால நிறைய இந்த மாதிரி பாக்டீரியா திங்ஸ் வரதான் செய்யும். இந்த எல்லா விஷயம் என்ன ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சு அவ்வளோ டேக் கேர் பண்ணி கிட்டத்தட்ட எல்லாமே லேக்ஸஸ் ஸ்பெண்ட் ஆகுது. ஆனால் அதை அவர் எதுவுமே கேர் பண்ணிக்கல. பையனுக்கு வந்தால் கொடுத்துடலாம், அவ்வளோதான். இதுவே அவருக்கு நினச்சா அவர் ஒரு பிராண்டட் வாட்ச் வாங்கலாம், பிராண்டட் கார் வாங்கலாம், பிராண்டட் பைக் வாங்கலாம், எது வேணால் பண்ணலாம். பட் ஹீ டிட்ன்ட் டூ. அப்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், இஸ் சச் அ கிரேட் ஃபாதர். இன்னொன்று, அவருக்கு என்னெல்லாம் கிடைக்கிதோ அது எல்லாமே எனக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். அந்த மைண்ட் செட் வந்து ஹட்ஸ் ஆஃப். எனக்கு அவர்கிட்ட சொல்ல வேண்டிய ஒன்றே ஒன்று, ரொம்ப நன்றி. அண்ட் உங்களை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். என்னை நம்புங்க, என்னோட ப்ராசஸ் நம்புங்க. Soon we will get success in our life. Thank you so much.